Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு ரெசின் ஜுவல்லரி செட் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நீங்க இப்பதான் வந்துட்டு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்க இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்பவே வந்துட்டு Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெசின் இயரிங்ஸ் ரிங்ஸ் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு செயின் செட் தான் வந்துட்டு நம்ம செய்ய போறோம். அது எல்லாமே வந்துட்டு பிங்க் கலர் ஷேட்ஸ்ல வந்துட்டு செய்ய போறோம். அதுக்காக வந்துட்டு ரெசின்னா 2:1 ரேஷியோல வந்துட்டு mix பண்ணி எடுத்துக்கிட்டேன். So 2 spoon resin 1 spoon hardner வந்துட்டு mix பண்ணி எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி கொஞ்சமா வந்துட்டு pink color glitter ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்துட்டு glitters தான் ஆட் பண்ணனும் இல்ல pigment colors அப்படி இல்லாட்டி வந்துட்டு fabric paint கூட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த வாட்டி glitters ஆட் பண்ணிக்கிறேன். So இது வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு லைட் பிங்க்ல தேவைப்படும். அதுக்காக வந்துட்டு ரொம்ப டார்க் பிங்க் ஷேட்ஸ் நான் ஆட் பண்ணாம லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத வந்து நம்ம மோல்ட்ல ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஷேப்ல இருக்க மோல்ட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய சர்க்கிள் ஷேப்ல இருக்க மோல்ட். சோ இந்த ரெண்டு மோல்ட்லயுமே வந்துட்டு நான் அந்த பிங்க் கலர்ல mix பண்ணி வச்சிருந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு ரெண்டுத்தையுமே mix பண்ணிட்டேன். சோ இப்போ அது வந்து நல்லா dry ஆகட்டும். அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதே கேப்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு mix பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுலயுமே வந்து 2:1 ரேஷியோ சோ வந்துட்டு 2 spoon resin 1 spoon hardner வந்துட்டு mix பண்ணிருக்கேன். mix பண்ணி இதுல வந்துட்டு என்ன போட போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா dried flowers தான் போட போறேன். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வாடாமல்லி பூ இருக்கும்ல சோ அதுதான் இது வந்துட்டு dried flowers இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. சோ அத வந்துட்டு கொஞ்சம் அதோட petals மட்டும் பிரிச்சு இந்த மாதிரி வந்துட்டு உதிரியா வந்துட்டு அந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர்ல வந்துட்டு போர் பண்ணிட்டேன். சோ இப்போ இத வந்து நல்லா mix பண்ணிட்டு அது நல்லா ரெசின் கூட வந்துட்டு கம்பைன் ஆகிட்டதுக்கு அப்புறம் இந்த இயரிங்ஸ் மோல்ட் வந்துட்டு ரெண்டு இருக்கு. சோ அத வந்துட்டு எடுத்து அதுல வந்துட்டு இந்த ரெசின் ஃபில் பண்ணிக்க போறேன். இந்த இயரிங்ஸ் மோல்ட்ல தான் நான் ஃபில் பண்றேனே தவிர இத வச்சு நான் இயரிங் செய்ய போறது கிடையாது. சோ இந்த மோல்ட்ல நம்ம வந்துட்டு ஃபில் பண்றத வச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்றத வந்துட்டு கண்டினியூஸா பார்க்கலாம். சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மோல்ட்லயுமே நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ரெசின்ல இந்த dried flowers வந்துட்டு mix பண்ணிட்டதால நம்ம எடுத்து அந்த மோல்ட்ல ஃபில் பண்ணும்போது அந்த dried flowers வந்துட்டு கம்மியா தான் வரும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு dried flowers கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி போட்டுட்டு அங்கங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் glitter 2:1 ரேஷியோ எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். சோ எனக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய குட்டி சர்க்கிள் ஸ்கொயர் டைமண்ட் அதுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள் பெரிய சர்க்கிள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். and இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு செஞ்சு வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு மோல்ட்ல ஃபில் பண்ணோம்ல அத வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கு பேக் சைடுல இந்த மாதிரி வந்துட்டு அந்த இயரிங் ஹூக்ஸ் இருக்கும்ல அத வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 hours தான் க்யூரிங் டைம். சோ நம்ம வந்துட்டு சீக்கிரமாவே நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரெண்டு இயரிங்ஸ்லயுமே வந்துட்டு ஒரே மாதிரி ஷேப்ல இருக்க மாதிரி செஞ்சு எடுத்துட்டு அது ரெண்டத்தோட பேக் சைடுல இந்த மாதிரி இயரிங் ஹூக்ஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னும் ரெண்டு இயரிங் செட் வந்துட்டு செய்ய போறேன். சோ அதுக்கு வந்துட்டு இதே மாதிரி சர்க்கிள் ஷேப் அதாவது செமி சர்க்கிளா இருக்க மாதிரி வந்துட்டு ரெண்டு மோல்ட்ஸ் இருந்துச்சு. சோ அது ரெண்டுத்துலயுமே வந்துட்டு சைஸஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஷேப் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன சைஸ் அந்த மாதிரி சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அது ரெண்டுத்துலயுமே இந்த மாதிரி வந்துட்டு இயரிங்ஸ் ஹூக்ஸ் வந்துட்டு பின்னாடி செட் பண்ணிடலாம். இதுல வந்துட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 pairs ஆஃப் இயரிங் வந்துட்டு ரெடி ஆயிடும். சோ எல்லாமே வந்துட்டு ஸ்டட்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு இதுலயே வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு ஹேங்கிங்ஸ்மே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டட் மாதிரி தான் செஞ்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம புஷ் பட்டன் ஆட் பண்ணணும்ல அதுக்காக வந்துட்டு பின்னாடி கோல்டன் கலர்ல இருக்க புஷ் பட்டன் எடுத்துட்டு இந்த 3 செட் ஆஃப் பேர் இயரிங்ஸ்ல வந்துட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே புஷ் பட்டன் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெசின் ஜுவல்லரி செட்டில் ஃபர்ஸ்ட் 3 pairs ஆஃப் இயரிங்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. இது வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வந்துட்டு போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ பிங்க் கலர் சல்வாஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டுட்டு இந்த மாதிரி மேட்சிங் இயரிங்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷேப்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சு எடுத்துனோம் சின்ன ஸ்கொயர்ஸ் அதுக்கப்புறம் சர்க்கிள் அதை வந்துட்டு நம்ம ரிங்கா பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு அந்த ட்ரைட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச அந்த இயரிங் மோல்டுல இருந்து எடுத்தது. அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் ரிங்கா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இயரிங்கா யூஸ் பண்ணல அது வந்துட்டு சென்டர்ல நமக்கு ஹோல்ஸ் இருக்கும் அதனால ரிங்கா யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் 2 ரிங்குக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரெடிமேட் ரிங் வாங்கினேன். இந்த ரெடிமேட் ரிங் வந்து நான் ஹேண்ட்மேடா செய்யலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அந்த ஒயர் வந்துட்டு கிடைக்கல. அதனால வந்துட்டு இப்போதைக்கு இதை வந்துட்டு ரெடிமேட் ரிங் வாங்கி அதை வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த ரெசின் ஷேப்ல அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ 3 pairs ஆஃப் இயரிங்ஸ் ரெடி. அதே மாதிரி வந்துட்டு 3 pairs ஆஃப் ரிங்குமே ரெடி.
ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த ரிங்ஸ் வந்துட்டு கையில போட்டு பார்க்கும்போது என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நான் செஞ்சிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ 3 டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ்மே 3 டிஃப்ரெண்ட் ரிங்ஸ்மே வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு அண்ட் அந்த ரெசினோட இயரிங் மோல்டில் செஞ்ச ரிங் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செயின் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் செயினுக்கு வந்துட்டு அந்த பெரிய மோல்டில் அந்த பெரிய சர்க்கிள் வந்துட்டு நம்ம ஊற்றி வச்சிருந்தோம்ல ஸோ அது வந்துட்டு இப்போ 6 hours கழிச்சு எடுத்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ அதில் வந்துட்டு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதுல ஒரு சில்வர் கலர் ஹெட் பின் எடுத்துட்டு அந்த ஹெட் பின்ல அந்த ஹெட் மட்டும் கட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்ல வச்சு நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு சில்வர் கலர் செயின் எடுத்துட்டு அதுல அந்த கார்னர் நம்ம டாலர்ஸ் எல்லாம் வந்துட்டு போடுவோம்ல அந்த இடத்துல நம்மளோட இந்த ரெசின் டாலரை வச்சு நம்ம நல்லா டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை டைட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செயின்மே வந்துட்டு ஃபுல்லா ரெடி ஆயிடும் ஸோ நம்மளோட ஜுவல்லரி செட்ல வந்துட்டு இப்போ செயின் ஃபுல்லா ரெடி ஆகியாச்சு ஆல்ரெடி வந்துட்டு இயரிங்ஸ் அண்ட் ரிங்ஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஸோ செயின் ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செயின் செட்டில் போட்டுட்டேன் இந்த இயரிங்ஸ் ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு அழகான ஒரு நெக் பீஸில் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த செயின் ரிங்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சைடுமே இயரிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு பிங்க் கலர் செட் கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்